அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 13 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தில் தமிழ்நாடு அரசின் எதிர்ப்புக்கு ஒன்றிய அரசு பணிந்தது. அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கடந்த 9ஆம் தேதி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்கத்துக்கான ஏலத்தை ஒன்றிய அரசு ரத்து செய்தது. இரண்டாவது அறிவிப்பு: பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு கடும் தண்டனை அளிக்கும் சட்டத்திருத்த மசோதாவுக்கு ஆளுநரான ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்தால் தூக்கு தண்டனை வழங்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. பெண்களை பின்தொடர்ந்தால் 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் வழங்கப்படும். மசோதாவுக்கு ஒப்புதல் அளித்துள்ள ஆளுநர் அதனை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கவும் உள்ளார். மூன்றாவது அறிவிப்பு: கல்வி உதவித்தொகை வந்துள்ளதாக வங்கி கணக்கு எண், ஓடிபி கேட்கும் ஃபோன் அழைப்புகளை நம்ப வேண்டாம் என பள்ளி மாணவர்களின் பெற்றோர்களுக்கு பள்ளி கல்வித்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. கல்வி உதவித்தொகையானது எஸ்சி, எஸ்டி, பிசி, எம்பிசி நலத்துறைகள் மற்றும் சமூக நலத்துறை மூலமாக நேரடியாகவே வங்கி கணக்கிற்கு அனுப்பப்படுகிறது. ஃபோன்பே, கூகுள் பேயில் உதவித்தொகை அனுப்புவோம் என வரும் அழைப்புகள் மோசடி அழைப்புகளே என விளக்கமும் அளித்துள்ளது. நான்காவது அறிவிப்பு: 76வது குடியரசு தின விழாவை ஒட்டி சென்னையில் ஜனவரி 25, 26ஆம் தேதி மெரினா கடற்கரை சுற்றியுள்ள இடங்களில் ட்ரோன் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 25, 26இல் மெரினாவில் உள்ள உழைப்பாளர் சிலை மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஜன்பவன் முதல் மெரினா கடற்கரை, முதல்வர் இல்லம் முதல் மெரினா கடற்கரை வரை சிவப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு: தை அமாவாசையை முன்னிட்டு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் மூலம் சிறப்பு பேருந்து இயக்கம் குறித்து மேலாண் இயக்குனர் தகவல் தெரிவித்துள்ளார். 29/1/2025 புதன்கிழமை தை அமாவாசையை முன்னிட்டு 28/1/2025 அன்று சென்னையில் இருந்தும் மற்றும் பிற இடங்களிலிருந்தும் ராமேஸ்வரத்திற்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. வருகிற 28/1/2025 செவ்வாய்க்கிழமை அன்று சென்னை கீழம்பாக்கத்தில் இருந்தும் சேலம், கோயம்புத்தூர் மற்றும் பெங்களூர் ஆகிய இடங்களில் இருந்தும் ராமேஸ்வரத்திற்கும் மற்றும் 29ஆம் தேதி ராமேஸ்வரத்திலிருந்து சென்னை, கீழம்பாக்கம், சேலம், கோயம்புத்தூர் மற்றும் பெங்களூரு ஆகிய இடங்களுக்கும் கூடுதலான சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. மேற்கூறிய இந்த இடங்களிலிருந்து www.tnstc.in மற்றும் TNSTC அஃபிஷியல் ஆப் இதன் மூலமாக முன்பதிவு செய்து பயணிக்க வழிவகையும் செய்யப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு பேருந்து இயக்கத்தினை கண்காணிக்க குறிப்பிட்ட பேருந்து நிலையங்களில் போதிய அலுவலர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர். எனவே பயணிகள் மேற்கூறிய வசதியினை பயன்படுத்தி தங்களது பயணத்தினை மேற்கொள்ள இதன் மூலம் தெரிவிக்கப்படுகிறது. ஆறாவது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் 2 நாட்கள் அதிகாலையில் ஓரிரு இடங்களில் பனிமூட்டம் காணப்படும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. சென்னையில் நாளை அதிகாலையில் நகரின் ஒரு சில இடங்களில் பனிமூட்டம் காணப்படும் எனவும் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏழாவது அறிவிப்பு: சென்னையின் முக்கிய பகுதிகளில் வரும் பிப்ரவரி மாதம் முதல் தனியார் மினி பேருந்துகளை இயக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சென்னையில் அதிகரித்து வரும் மக்கள் தொகையை கருத்தில் கொண்டு பெரிய அளவிலான பேருந்துகள் செல்ல முடியாத வழித்தடங்களில் மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் மினி பேருந்துகளும் இயக்கப்பட்டு வந்தன. இதற்கு பொதுமக்கள் மத்தியில் நல்ல ஆதரவும் கிடைத்தது. எனவே சென்னையில் அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் மினி பேருந்துகள் இயக்கப்பட்டு வரும் நிலையில் கூடுதலான சேவைக்காக தனியார் பேருந்துகளுக்கும் போக்குவரத்து துறை தற்போது அனுமதி வழங்கியுள்ளது. எட்டாவது அறிவிப்பு: கிரிக்கெட் ரசிகர்களின் வசதிக்காக 3 மின்சார ரயில்களின் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இந்தியா, இங்கிலாந்து இடையே 2வது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியானது சேப்பாக்கம் மைதானத்தில் நாளை நடைபெற உள்ளது. நாளை கடற்கரை ரயில் நிலையத்தில் இருந்து இரவு 10:20க்கு புறப்பட வேண்டிய ரயிலானது 10:30க்கு புறப்படும் எனவும், வேளச்சேரியிலிருந்து கடற்கரைக்கு புறப்படும் மின்சார ரயிலானது சேப்பாக்கத்தில் இரவு 10:27 முதல் 10:37 வரை நிறுத்தப்படும் எனவும், சென்னை சேப்பாக்கத்திலிருந்து 10:37 மணிக்கு புறப்படும் ரயிலானது 10:52 மணிக்கு கடற்கரை ரயில் நிலையத்தை சென்றடையும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 9வது அறிவிப்பு:
2024-25 ஆண்டிற்கான கூட்டுறவுத்துறையின் கீழ் இயங்கும் ரேஷன் கடைகளுக்கு முன்பண மானியமானது 300 கோடி ரூபாயை தமிழக அரசு விடுவித்துள்ளது. தமிழகம் முழுவதும் கூட்டுறவுத்துறையின் கீழ் கூட்டுறவு சங்கங்கள், ரேஷன் கடைகள், பல்பொருள் அங்காடிகள், பெட்ரோல் பங்க் போன்றவற்றை நடத்தப்படுகின்றன. இதில் ரேஷன் கடை வாடகை, மின் கட்டணம், ஊழியர்களுடைய சம்பளம், போக்குவரத்து உள்ளிட்ட செலவுகளுக்கு அரசு சார்பில் வருடந்தோறும் மானியம் வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி 2024-25 ஆண்டுக்கான முன்பண மானியமாக 300 கோடியை விடுவிக்கப்படுகிறது. இந்த மானியம் மாவட்ட, மத்திய கூட்டுறவு வங்கிகள் வாயிலாக ரேஷன் கடைகளை நடத்தும் ஒவ்வொரு சங்கங்களுக்கும் அளிக்கப்பட உள்ளது. 10வது அறிவிப்பு. முதல்வர் மருந்தகம் அமைக்கும் பணிக்காக பயிற்சிகள் நேற்று தொடங்கின. தொழில் முனைவோர்களிடமிருந்து 638 விண்ணப்பங்களும் மற்றும் கூட்டுறவு சங்கங்களிடமிருந்து 490 விண்ணப்பங்களும் ஆக மொத்தம் 1128 விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன. பரிசீலனை செய்யப்பட்டு தேர்வு செய்யப்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கு 1.5 லட்சம் முதற்கட்ட அரசு மானியமாக விடுவிக்கப்பட்டுள்ளது. முதல்வர் மருந்தகம் விண்ணப்பித்துள்ள தகுதியான தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு சங்கங்களுக்கு 3 கட்டங்களாக பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் கூட்டுறவு சங்கங்கள் நடத்தும் மருந்தகங்களுக்கு நேரடியாக சென்று களப்பயிற்சி வழங்கப்படும். பின்னர் விண்ணப்பித்த தகுதியான தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு சங்க மருந்தாளர்களுக்கும் சென்னையில் நேரடியாக பயிற்சி வழங்கப்படும். இவ்வாறு அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. 11வது அறிவிப்பு. பொங்கல் பண்டிகைக்கு இயக்கப்பட்ட பேருந்துகளில் கடந்த ஆண்டை விட 27% பேர் கூடுதலாக முன்பதிவு செய்து பயணம் மேற்கொண்டுள்ளதாக போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. கடந்த 2024 ஆண்டு பொங்கல் திருநாளை முன்னிட்டு முன்பதிவு செய்து பயணம் செய்த 3,34,720 பயணிகளை விட 2025 ஆண்டு பொங்கல் விழா நாளில் 27% பயணிகள் கூடுதலாக முன்பதிவு செய்து பயணித்துள்ளார்கள் என தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 12வது அறிவிப்பு. பொறியியல் கல்லூரிகள் தேவையான தகவல்களை அளிக்காவிட்டால் அதன் அங்கீகாரம் எந்த ஒரு அறிவிப்புமின்றி முடக்கி வைக்கப்படும், அதாவது சஸ்பெண்ட் செய்யப்படும் அல்லது திரும்ப பெறப்படும் என சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் கடுமையான ஒரு எச்சரிக்கையை விடுத்துள்ளது. கடைசியாக 13வது அறிவிப்பு. தமிழ்நாடு அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தின் ஒரு நாள் பயிற்சி வகுப்பான தொழில் முனைவோருக்கான ChatGPT பயிற்சி வரும் 25/1/2025 நடைபெற உள்ளது. இந்த பயிற்சி நடைபெறும் இடமானது ED2TN வளாகம், சென்னை 32 ஆகும். இந்த 13 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களையும் பல அறிவிப்புகளையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.